அனைவருக்கும் வணக்கம். நான் வி ஆறுமுகம் வீரப்பா பிள்ளை, பஹாங் மாநில அரசின் சட்டமன்ற உறுப்பினர். இன்று சென்னையில் நம்முடைய பஹாங் மாநில சுற்றுலா துறையின் மேம்பாட்டிற்காக, குறிப்பாக இங்கிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் பஹாங் மாநிலத்திற்கு வருகை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி சற்று முன்பு நான் பத்திரிகையாளர்களுடன் தெரிவித்திருந்தேன். அதுபோல நம்முடைய சுற்றுப்பயணிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு வருவது அதிகமாகி கொண்டே இருப்பதன் அடிப்படையில், குறிப்பாக அங்கு மலேசியாவுக்கு வர்ற எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட எங்கள் மாநிலத்திற்கு வருவதற்கான எண்ணிக்கை அவ்வளவு பெருமளவில் இருப்பதில்லை. அதனை முன்னிட்டு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுப்பயணிகள் அதிகமாக எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட உள்ளூரைச் சேர்ந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பஹாங் மாநில அரசின் சார்பாகவும் பஹாங் மாநில சுற்றுலா வாரியத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், அதில் என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார். முக்கியமாக பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், குறிப்பாக ஹில் ரிசார்ட்னு உங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி கென்டிங் ஹைலண்ட், கேமரா ஹைலண்ட், ஃப்ரேசர் ஹில். அதை அடுத்து ஈகோ டூரிசம் அப்படின்றது பீரூட்டில் நம்ம ஈகோ டூரிசம் ஒன்று இருக்கின்றது. அதுபோல் கடற்கரை என்று எடுத்துக்கொண்டோமானால் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்ம செராத்திங் பீச் இருக்குது. அதுபோல் தீவு ஒரு அழகான, நான் ஏற்கனவே கூறியது போல் 10 ஸ்கியூபா டைவிங்க்கு பெயர் போன தீவில் முக்கியமான ஒரு தீவு மலேசியாவில் இருக்கின்றது. குறிப்பாக பஹாங் மாநிலத்தில் இருக்கின்றது தியோமான் தீவு, தியோமான் ஐலண்ட். அதற்கும் இங்குள்ள சுற்றுப்பயணிகளை வரவேற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் சென்ட்ரல் பஹாங்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ சென்ட்ரல் பஹாங்கன்றோட முக்கியமான ஒரு அதிகாரி நம்முடன் இருக்கின்றார், டாக்டர் ஸ்ரீ விஜய் குப்புசாமி அவர்கள். அந்த சென்ட்ரல் பஹாங்கில் வந்தீங்கன்னாக்கா வாயில் சென்ட்ரி வெளிப்பன் சென்ச்சுரி இடம்லாம் நம்ம இடத்துல இருக்கு பாருங்களேன். சென்ட்ரல் பஹாங்கில் அந்த இடத்துக்கும் இங்குள்ள பயணிகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். வேறு எதுவும் கேள்வி? ஓகேங்களா? இந்த சந்திப்பு